வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். புதிதாக காவேரி சிக்கல் குறித்து நான் எழுதிய நூல் விரைவில் வெளிவர இருக்கின்றது. அன்றைய அகண்ட காவேரி, இன்றைய வறண்ட காவேரி என்ற கருத்துக்களோடு இந்த புத்தகம் விரைவில் வெளிவர இருக்கின்றது. இந்த புத்தகத்தில் 1892 ஏற்பட்ட மதராஸ் மாநிலம் மைசூர் சமஸ்தானத்துக்கு இடையே நடந்த ஒப்பந்தம், அதேபோல் 1924 ஏற்பட்ட இரண்டாவது ஒப்பந்தம் என ஆதியிலிருந்து இந்த நூலில் காவேரி சிக்கல் வரலாற்றை பற்றி எடுத்துச் சொல்லியுள்ளேன். அது மட்டுமல்ல, மேகதாத் அணை கட்டினால் என்ன பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் என்பதை குறித்தான விடயங்களும் இங்கே எடுத்துச் சொல்லியுள்ளேன். இதில் காவேரி குறித்தான அனைத்து ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இது தினமணியில் பல்வேறு சமயங்கள் எழுதிய கட்டுரைகளும் தொகுப்பும் இதில் உள்ளது. அன்றைக்கு காவேரி நடுவர் மன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது, காவேரி நடுவர் மன்றம் அமைக்க என்னென்னலாம் வழக்குகள் தொடுக்கப்பட்டது, அன்றைக்கு கோசிமணி, முரசொலி மாறன், கருப்பையா மூப்பனார், மன்னார்குடி ரங்கநாதன் போன்றோர் வழக்கு தொடுத்த விஷயங்களிலிருந்து வழக்கு வாபஸ் வாங்கியது, அதாவது காவேரி ஒப்பந்தத்தை 50 ஆண்டுகளுக்கு பின் புதுப்பிக்காமல் விட்டது. அதே மாதிரி ஹேரங்கி, கபினி, ஹேமாவதி கட்டும்போது தமிழகத்திலிருந்து நாம் அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்காதது குறித்தும், அதே போல தொடர்ந்து நமக்கு காவேரி தீர்ப்பாயத்தில் நமக்கு வழங்கிய தீர்ப்பு, உச்ச நீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பு, அது மட்டுமல்ல எனக்கும் அன்றைய பிரதமராக இருந்த காவேரியை பற்றி கர்நாடகத்துக்கு தான் வேண்டும் என்று விடாப்பிடியாக இருக்கும் அந்த உரிமை எங்களுக்கு தான் சொல்லும் தேவகவுடாவுடன் நான் நடத்திய கடுமையான விவாதங்கள், இப்படியெல்லாம் பல விஷயங்களை சொல்லி வந்துள்ளேன். இந்த புத்தகம் ஓரளவு சுருக்கமாக காவேரி பிரச்சனை என்ன என்று தெரிந்து கொள்ளலாம். இதற்கான தரவுகளும் இணைத்துள்ளேன். ஒரு நல்ல எளிமையாக எல்லோரும் புரிதல் அறிதல் கொள்ளும் வகையில் இந்த புத்தகம் விரைவில் வெளிவர இருக்கின்றது. எட்டயபுரம் பல், முக்கூடல் பல் போன எட்டயபுரம் பல் என்ற புத்தகமும் வெளிவர இருக்கின்றது. எட்டப்பன் காட்டி கொடுத்தார் கட்டபொம்மனை என்று சொல்வது மட்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள். எட்டப்பன் தமிழுக்கும் தமிழ் கலைக்கும் இசைக்கும் அவர் செய்த கொடைகள் அதிகம். இன்றைக்கும் எட்டயபுரத்தில் போய் எட்டப்பனை பற்றி பேசினால் அவர்கள் பாராட்டுவார்கள். அந்த ஊரில் பள்ளிக்கூடம், கல்வி சாலைகள், அதே மாதிரி பாரதியை ஆதரித்தார், சோமசுந்தர பாரதியை ஆதரித்தார், அதே மாதிரி இசைவாணர்கள் ஆதரித்தார், முத்துசாமி தீட்சிதரை ஆதரித்தார், பல உமரு புலவரை ஆதரித்தார் என்ற அவருடைய தொண்டு பணிகள் ஏராளம். ஒரு பக்கம் காட்டி கொடுத்தார் எட்டப்பன் மட்டும்தான் பார்க்கிறீர்கள், ஆனால் அவர் செய்த பணிகள் ஏராளம். எட்டயபுரம் பல்லில் பல்வேறு நம்முடைய தரவுகள் அங்கே சொல்லப்பட்டுள்ளன. இன்றைக்கு நம்முடைய விதை நெல்கள் இருக்கு இல்லையா, கடந்த காலத்தில் தமிழகத்தில் நம்ம தென்பாண்டி பூமியில் அரசர் காலத்தில், பாண்டிய அரசர் காலத்தில், பல்லவ அரசர் காலத்தில், சேர அரசர் காலத்தில் நாம் பயன்படுத்திய நெல் வகைகளுடைய கிட்டத்தட்ட 100 வகையான நெல் வகைகள் அங்கே அந்த பல்லுவில் சொல்லப்பட்டுள்ளன. சமூக வாழ்க்கை அன்றைக்கு எப்படி இருந்தது, அதாவது தென்பாண்டி மண்டலத்தில், அதாவது குறிப்பாக இன்றைய கரிசல்மண் ஏரியா, கி ராஜநாராயணன், கு அழகிரிசாமி பிறந்த அந்த பகுதி எங்கள் பகுதி. கரிசல்மண் பகுதி எப்படி விவசாயம் இருந்தது, அதாவது திருநெல்வேலி கோவிலை பற்றியும் குறிப்பு இருக்கின்றது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றியும் குறிப்பு உள்ளது, சிறுவிழித்தோல் ஆண்டாள் கோவில் பற்றியும் சிறப்புள்ளது, நவ திருப்பதி பற்றியும் உள்ளது. இப்படியான கோவில்களை பற்றியும் சிறப்பாக சொல்லியுள்ளார்கள். அதே மாதிரி நம்முடைய கலாச்சார பண்பு, கிராமிய வாழ்க்கை, நாட்டுப்புற விஷயங்கள் அவற்றையும் பாக்களாக வந்துள்ளன. அதை தொகுத்து எட்டயபுரம் பல்லு என்று நான் வெளியிட இருக்கின்றேன். இந்த நூல் சென்னையிலும் எட்டயபுரம் பல் எட்டயபுரத்திலும் வெளியிட இருக்கின்றேன். அதற்கான அழைப்புகள் விரைவில் அனுப்பப்படும். அனைவரும் வருக அந்த விழாவுக்கு. நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.